ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் மீஷோவில் வாங்கின ட்ரெஸ் பற்றின ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இந்த லோ ப்ரைஸில் இருக்கக்கூடிய அனார்கலி குர்த்தி செட் பற்றின ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். நிஜமாக இந்த ட்ரெஸ் எல்லாமே வர்த்தானதா, வாங்கலாமா வேணாமான்னு சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதோடைய ப்ரைஸ் கோட் அட்டாச் பண்ணுறேன், பிடிச்சிருந்தால் பை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்க இந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் தாங்க. டிஸ்பிளே இமேஜில் இருக்க மாதிரி அப்படியே இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. இதோடைய பேர் கூட க்ரீன் பந்தானி துப்பட்டான்னு கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸோடைய ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் கிரேப், துப்பட்டா ஜார்ஜெட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. துப்பட்டாவுடைய கலர் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர், லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எஸ் சைஸ்லேருந்து XXL சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. ஒரு செம்மையான லாங் குர்த்தா ப்ளஸ் லாங் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. நெக்கில் இந்த மாதிரி டூப்ளிகேட் மிரர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதாங்க இந்த குர்த்தா செட்டோடைய ப்ளஸ்ன்னு கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் ஒயிட் பேர்ல் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதுவுமே சூப்பராக இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு இந்த குர்த்தா செட் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ஃபைனலாக இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், 10க்கு அவுட் ஆஃப் 9 கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க ஆலியா கட் குர்த்தி செட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தாங்க இருக்குது. எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அக்யூரேட்டாக இதோடைய கலர் பார்த்தீங்கன்னா மெரூன் கலரும் ரெட் கலரும் மிக்சிங்கில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸுடைய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஏஎன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சீக்வன்ஸ் ப்ளஸ் ஃப்ளவர் எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருக்காங்க. 3/4 ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்லேயும் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஷாப்பில் வாங்குறத விட அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்குது. லைனிங்லாம் எதுவும் கிடையாது. கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் போய் ஷாப்பில் வாங்கினீங்கன்னா 500 ருபீஸ்க்கு மேலே தாங்க இருக்கும். கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்க குர்த்தி தாங்க, ஸ்லீவ்லெஸ் குர்த்தி. இதுவும் ரேயான் மெட்டீரியல் தாங்க. ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வாங்கிட்டு ரிட்டன் போட்டுடலான்னு நினச்சேன். பட் இந்த ட்ரெஸ்ஸுடைய டிசைன், கலர், குவாலிட்டி, முக்கியமாக இதோடைய ப்ரைஸ், இந்த ப்ரைஸில் இவ்வளோ சூப்பரான குர்த்தி கிடைக்கும் போது யாராச்சும் ரிட்டன் போடுவாங்களா? அதனால் நானே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓவராலாக குட் குவாலிட்டியில் இருக்க குர்த்தின்னு கூட சொல்லலாம். இதில் இருக்க பிரிண்டட் டிசைன் பார்த்தீங்கன்னா ராயலாக இருக்குது. என்ன மாதிரியே நீங்களும் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது பட் ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கே, வாங்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்களா? அதுக்காக தாங்க நான் இது கூடவே ஒரு ஒயிட் கலரில் நெட்டட் ஓவர் கோட் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதாங்க அது. இதுவும் நல்லா தாங்க இருக்குது. இந்த ஓவர் கோட் ப்ளஸ் குர்த்தா செட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அளவில் 500 ருபீஸ்க்கு கம்மியாக தாங்க இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லாஸ்ட்டாக இந்த குர்த்தா செட் பார்த்தாலே செம்ம பிரைட்டாக கண்ணெல்லாம் கூசும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருந்துச்சு. செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? இந்த ஃப்ளோரல் டிசைனில் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது இன்னுமே அழகாக இருக்குது. 3/4 ஸ்லீவில் ஃபுல்லாகவே ஆரஞ்சு கலரில் ஃப்ளோரல் டிசைனில் கொடுத்துருக்காங்க. பாட்டமில் இந்த ஒயிட் கலர் பிரிண்டட் டிசைன் பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. நெக்கில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பா ஷேப்பில் சீக்வன்ஸ் வச்சு ரொம்ப அழகாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இது கூட சாஃப்டாக தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாகவே ஒயிட் பிரிண்டட் டாட்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த குர்த்திக்கு ஒயிட் லெகின்ஸ் அண்ட் ஒயிட் துப்பட்டா பேர் பண்ணி போட்டிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் வர்த்தாக இருக்கக்கூடிய ட்ரெஸ் பற்றின ரிவ்யூ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சும்மா இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.